ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். டுடே ஸ்பெஷல் சிக்கன் வச்சு தான் செய்ய போகிறோம். ஒரு சைனீஸ் டிஷ். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை ஊற வச்சுக்கலாம். நல்லா சிக்கனை கழுவி மஞ்சள் பொடியெலாம் போட்டு கழுவி வச்சுக்கிறோம்மா. நல்லா சுத்தமாக இருக்குது. ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 குட்டி ஸ்பூனு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம்மா. ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாமா. நல்லா எல்லாம் பிசைஞ்சு ஊற வச்சிடலாமா. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோமா. அப்படியே ஊறட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நாங்கள் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நாங்கள் சிக்கன் ஊற வச்சுருக்கோம்னா இதை ரொம்ப எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யறதை பார்க்கலாம். நம்ம ஊற வச்சுக்கிறோம்மா சிக்கனை இதில் எண்ணெயில் போட்டுடலாமா. இந்த சைஸில் போட்டால் போதுமா. ரொம்ப சின்னதாக போட்டாலும் தீஞ்சிடும். இந்த சைஸில் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இன்னும் திருப்பி விடலாமா. பாருங்கம்மா, நல்லா செவந்துக்குது. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலர் அது பாருங்கம்மா. இப்போ எல்லாம் எடுத்துடலாம். நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்க சிக்கனு. நல்ல கலர் கோல்டன் கலராக வந்துச்சு பாருங்கம்மா. 20 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இது நல்லா வெந்துருச்சு எண்ணெயிலேயே. வாங்கம்மா. வாங்கம்மா, ஒரு பூண்டு கட்டி உரிச்சு வச்சுக்கிறோம்மா. பொடியை அரிஞ்சு இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தாள் கொஞ்சம் பொடியை அரிஞ்சு வச்சுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போடுறோமா. சோயா சாஸ் ஊற்றுறோமா. சாம்பார் சாஸ் ஊற்றுறோமா. இப்போ மிளகா பொடி சில்லி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோமா. பொடியை சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிக்கன்லேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாமா. இந்த சிக்கன் பொரிச்சது இதில் போட்டு கலந்துக்கலாமா.
ஒரு ஸ்பூன் தேன் போட்டுக்கலாமா. இந்த காரத்துக்கு இந்த இனிப்பு நல்லா இருக்குமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சைனீஸ் சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்குது. எப்போவுமே நம்ம நார்மலாக செய்யறதோட இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்